வணக்கம். பணவரவு அதிகரிக்க 12 ராசிகளும் செய்ய வேண்டிய ஆன்மீக பரிகாரம். கையில் தாராளமாக பணம் புழங்க வேண்டும். மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ வேண்டுமா? இப்போ வாங்க நம்ம இதை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். பணம் நம்மிடம் சேர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் அனைவரின் விருப்பமாக உள்ளது. ஆனால் அனைவருக்கும் அப்படி அமைவது கிடையாது. பணம் இல்லை என்ற பிரச்சனைதான் அதிகமாக உள்ளது. பணத்தை வசியப்படுத்துவதற்கு ஆன்மீக ரீதியாக என்ன பரிகாரம் செய்யலாம் என்பதை வாங்க தெரிஞ்சு கொள்ளலாம். எவ்வளவு சம்பாதித்தாலும் கையில் பணம் தங்குவதே இல்லை. செலவு அதிகரித்து கொண்டே இருக்கிறது. பணப்பற்றாக்குறை இருந்து கொண்டே இருக்கிறது. பணத்தை சேமிக்கவே முடியவில்லை என்பதுதான் பெரும்பாலானோருக்கு இன்றிருக்கும் பெரிய பிரச்சனையாக உள்ளது. இன்னும் சிலருக்கு கடனாக கொடுத்த பணம் எவ்வளவு முயற்சி செய்தும் கைக்கு வர மாட்டேன் என்கிறதுதான் கவலையாக இருந்து வருகிறது. இப்படி பணம் தொடர்பான பிரச்சனைகள் இருப்பவர்கள் பணவரவு அதிகரிக்க வேண்டும், மகாலட்சுமியின் அருட்பார்வை எப்பொழுதும் நிலையாக கிடைக்க வேண்டும் என்பவர்கள் தங்களின் ராசிக்கு ஏற்ற ஆன்மீக பரிகாரங்களை முறையாக செய்து வந்தாலே பணம் வசியம் என்பதை ஏற்படும். பணத்தை ஈர்க்க 12 ராசிகளுக்கான ஆன்மீக பரிகாரங்கள். மேஷம், செவ்வாய்க்கிழமை அன்று சிவன் கோயிலுக்கு சென்று அபிஷேகத்திற்கு தேவையான பொருள் வாங்கித் தரலாம். ரிஷபம், தினமும் பசுவிற்கு வாழைப்பழம் வாங்கித் தரலாம். மிதுனம், சுமங்கலி பெண்களுக்கு ரவுக்கி துணி, தாம்பூலம், புடவை போன்ற மங்கள பொருட்கள் வைத்து தானமாக வழங்கலாம். கடகம், பறவைகள் பசி தாகம் தீர தினமும் மொட்டை மாடியில் அல்லது பால்கனியில் அரிசி மற்றும் தண்ணீர் வைக்கலாம். சிம்மம், இரவு தூங்குவதற்கு முன் தலைக்கு அருகில் ஒரு சொம்பு தண்ணீர் வைத்து படுத்துவிட்டு காலையில் அந்த தண்ணீரை செடிக்கு ஊற்றலாம். கன்னி, கோவில் பசுவிற்கு வெல்லம் கலந்த கோதுமை மாவை சாப்பிட கொடுக்கலாம். துலாம், திங்கட்கிழமையில் சிவன் கோவிலுக்கு அபிஷேகத்திற்கு இளநீர் வாங்கித் தருவது நல்லது. விருச்சகம், முருகன் கோவிலுக்கு சஷ்டி திதி அன்று அபிஷேக பொருட்கள் வாங்கித் தரலாம். தனுசு, தினமும் வீட்டில் தாமரை திரியிட்டு நெய் தீபம் ஏற்றி விஷ்ணு சகஸ்ரநாமம் படித்து வரலாம். மகரம், வெள்ளிக்கிழமையில் துளசி செடிக்கு நெய் தீபம் ஏற்றி பெருமாளை வழிபட்டு வரலாம். கும்பம், சனிக்கிழமையில் சனி பகவானை எல் தீபம் ஏற்றி வணங்க வேண்டும். மீனம், வியாழக்கிழமை தட்சணாமூர்த்திக்கு கொண்டைக்கடலை மாலை இட்டு வழிபட வேண்டும். இதில் 12 ராசிகளுக்கான ஆன்மீக பரிகாரங்கள் இருக்குது. இந்த பரிகாரங்களை நீங்களும் உங்கள் ராசிக்கு ஏற்ற மாதிரி செஞ்சீங்கன்னா உங்கள் வீட்லேயும் மகாலட்சுமி வாசம் செய்வாள். இந்த மாதிரி ஆன்மீக வீடியோவுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.